Hi friends, welcome to Kitchen Queen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பனானா கேக். இது வந்து ரொம்ப ஈஸியா சுலபமா செஞ்சிடலாம். சாப்பிடுறதுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்ட்டா இருக்கும் இந்த கேக். இது வந்து நம்ம எப்படி செய்யறதுன்றதை இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தீங்கன்னா புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த பனானா கேக் செய்யறதுக்கு 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நான் பாருங்க புள்ளி போட்ட வாழைப்பழம் எடுத்திருக்கேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது ரொம்ப கனிஞ்ச வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். அப்பதான் மசிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ அந்த 3 வாழைப்பழத்தை நல்லா நம்ம மசிச்சுக்கலாம். ஒரு பவுலில் போட்டு நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபோர்க்கில் வச்சு மசிக்க கஷ்டமாக இருந்ததுன்னா மேஷர் இருந்ததுன்னா கூட நீங்கள் அதை வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், வாழைப்பழத்தை நல்லா நம்ம மசிச்சு வச்சுருக்கோம். இது இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 2 முட்டையை இப்போ உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ இந்த முட்டையை வந்து நல்லா அடிச்சுக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு நல்லா அடிச்சுக்கலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு நமக்கு பீட்டரோ இல்லைனா ஓவனோ எதுவுமே தேவை கிடையாது. இந்த மாதிரி நல்லா நுர வர வரைக்கும் நல்லா இந்த கேக்கை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ முட்டையை நல்லா அடித்தாச்சு. இப்போ வந்து நம்ம இது கூட சர்க்கரை சேர்க்க போகிறோம். நான் 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைன்னா நீங்கள் 1 கப் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா அடித்து விடுங்க. சர்க்கரை நல்லா கலந்து நல்லா நுர வர வரைக்கும் நீங்கள் அடித்து விடணும். 100 கிராம் பட்டர் வந்து நல்லா உருக்கி வச்சுருக்கேன். அந்த பட்டரை இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம முட்டை, சர்க்கரை, பட்டர் எல்லாம் சேர்ந்து நல்லா அடித்து வச்சுட்டோம். நல்லா எவ்வளோ நுர வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சுருந்த வாழைப்பழத்தில் நம்ம இந்த முட்டை கலவையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த முட்டை கலவையும் அந்த வாழைப்பழமும் நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு ஜல்லடை வச்சு 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சலிச்சிக்கலாம். இது 1 கப்புன்றது இது 200 கிராம் அளவு மைதா மாவு. நல்லா இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி சலிச்சு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு திப்பியாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் கேக்கு. இப்போ 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சாக்கோ பவுடர். இது பியூர்லி ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கலந்துக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் தண்ணியோ பாலோ கூட எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்லை. இதுவே வந்து நல்லா உங்களுக்கு கேக் மாவு கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக வந்துடும். நல்லா எல்லாமே வர மாதிரி நல்லா அந்த விஸ்க் வச்சு நல்லா அடித்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த கட்டியும் விழக்கூடாது. அப்போ தான் கேக் நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், நம்ம கேக்கோட மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. எந்த கட்டியும் இல்லாமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நமக்கு பிடிச்சமான நட்ஸை இதை சேர்த்துக்கிட்டா நம்ம சாப்பிடும் போது அங்கங்கே கடிப்படும் போது அந்த கேக்கோடு சேர்ந்து நட்ஸோடு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிரேப்ஸ் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கேக் ட்ரேயில் ஃபுல்லாக நம்ம பட்டர் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல்லாக எல்லா பக்கமும் க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் கேக் வந்து உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் அழகாக வந்துடும். இந்த மாதிரி நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு பட்டர் பேப்பரை நம்ம வச்சுக்கலாம் உள்ள. பட்டர் பேப்பர்லேயும் பட்டரை நல்லா தடவி விட்டுடலாம். இப்போ நல்லா தடவி விட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கேக் மாவு, அதை வந்து இப்போ இதில் கொட்டிக்கலாம். கேக் மாவு வந்து எப்போவுமே கேக் ட்ரேயில் ஃபுல்லாக கொட்டக்கூடாது. பாதி அளவு நீங்கள் கொட்டினீங்கன்னா தான் அது வெந்து வரும்போது நல்லா மேலே எழும்பி வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இதை நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி தட்டி விட்டால் தான் அடியில் பபிள்ஸ் எதுவும் வராது. இப்போ நம்ம கேக் செய்கிற பாத்திரத்தை நல்லா ப்ரீஹீட் பண்ண போகிறோம். இந்த மூடியில் ஓட்டை இருந்துச்சுன்னா நீங்கள் பேப்பரோ இல்லை மாவோ வச்சு அதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து 5 நிமிஷம் நல்லா ப்ரீஹீட் பண்ணிட்டோம். இப்போ அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம அந்த கேக் ட்ரேவை அது உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். கேக் நல்லா ரெடி ஆகிடும். இந்த மாதிரி டூத் பிக் வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா கேக் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், நம்ம கேக் கத்தியெல்லாம் வச்சு எல்லாம் எதுவும் நம்ம ஓரத்தில் பண்ண வேண்டாம். இது அப்படியே தட்டினாலே சூப்பராக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது கேக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கேக்கு. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.